வெல்கம் டு kethana.vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பர் டூப்பரான சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் நண்டு மசாலா. ஜெனரலாவே நிறைய பேருக்கு நண்டு சமைக்கிறதுன்றது பெரிய வேலையா நினைக்கிறாங்க. ஆனா நண்டு சமைக்கிறது பெரிய வேலை இல்லைங்க. இந்த ரெசிபி பார்த்தா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சேஞ்ச் ஆயிடும். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. நண்டு 1 kg, வெங்காயம் 3 பொடியா கட் பண்ணது, தக்காளி 2 பொடியா கட் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியா தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேத்த அளவு. ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இதுக்கு. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதுல நம்ம பொடியா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 3 போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெங்காயம் வதக்கும் போது அதுல உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். இப்ப வெங்காயம் பாருங்க கொஞ்சம் நல்ல கலர் மாறி இருக்கு, நல்லா வதங்கி இருக்கு. இந்த டைம்ல கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்டும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப இதுல நம்ம பொடியா கட் பண்ணி வச்ச 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போற வரலும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போயிடுச்சு. நண்டு நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கோம். இந்த நண்டு நம்ம இந்த மசாலால சேர்த்துக்கலாம். நண்டெல்லாம் போட்டாச்சு. நல்லா மசாலா கோட்டார மாதிரி நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நண்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மசாலாவும் நல்லா கோட்டா இருக்கு பாருங்க நண்டுக்கு. இப்ப இதுல 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நான் போட்டது கரெக்டா இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. சிம்ல வச்சு குக் பண்ணுங்க. 10 நிமிஷம் கழிச்சு மூடி திறந்து பார்க்கலாம். நண்டு நல்லா குக் ஆயிடுச்சு. நண்டு குக் ஆயிடுச்சுன்னு தெரியறதுக்கு பாருங்க ரெட்டா இருக்கு நண்டு. இது வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்டு நல்லா குக் ஆயிடுச்சுன்னு. இது மேல நம்ம பொடியை கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலைய தூவிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம நண்டு மசாலா ரெடியா இருக்கு. இது ஒரு சர்விங் பவுல்ல எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பர் அண்ட் எம்மியான நண்டு மசாலா ரெடி. இது சாப்பாடு கூட செம்மையா இருக்குங்க. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.